Students, நம்ம இந்த வீடியோல CBSE class 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான case based question பார்க்க போறோம். surface areas and volumeல இருந்து கேட்டிருக்காங்க. India has several historical monuments with hemispherical domes. Taj Mahal is one of the monument located in Agra. If the top of the portion of a monument is a cylinder surmounted by a hemisphere, diagram இங்க கொடுத்திருக்காங்க. இது வந்து அந்த டோம் வந்து hemispherical shapeல எடுத்துக்கணும். It contains 4119 by 21 ஒரு mixed fractionல கொடுத்திருக்காங்க meter cube air. இது உள்ள இருக்கதோட வால்யூம் வந்து 411921 meter cube air வந்து உள்ள இருக்கு அப்படின்னு எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமான டீடைலிங் இருக்கு. And the internal diameter of the dome is equal to the total height above the floor அப்படின்றது கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பாருங்க இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கீழே இது பேஸ் பண்ணி கீழே இருக்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. முதல் கொஸ்டின் given need diagram for the above situation அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல கொஸ்டின்ல அவங்க என்ன பேஸ் பண்ணியிருக்காங்கன்னா the total height of the building எப்படி இருந்ததுன்னா internal diameter of the dome க்கு ஈக்குவலாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேலே வந்து ஒரு ஹெமிஸ்பியரும் கீழே வந்து ஒரு சிலிண்டரும் எடுத்திருக்கோம். இந்த பில்டிங்கோட மொத்த ஹைட்டு இந்த டாப்ல இருந்து இங்கே கீழே பாட்டம் வரைக்கும் பார்க்கும்போது இதோட லென்த் எவ்வளோ இருந்தது அப்படின்னா இன்டர்னல் டயமீட்டர் ஆஃப் த டோம்னு சொல்லியிருக்காங்க. டோமோட இன்டர்னல் டயமீட்டருக்கு ஈக்குவலாக இருந்தது. இன்டர்னல் டயமீட்டர் அப்படின்றது இதுதான். இப்போ இது வந்து இங்கே சர்க்கிள் மாதிரி இருக்கும் இல்லையா, இங்கே வந்து இது ரேடியஸ், இதுவும் ரேடியஸ். அப்போ இதோட மொத்த லென்த் அப்படின்னு பார்க்கும்போது 2r அப்படின்னு கிடச்சிருக்கும். அப்போ இந்த பில்டிங்கோட மொத்த ஹைட்டும் 2r தான் இருக்கணும். அப்படி பார்க்கும்போது நம்மளோட ஹெமிஸ்பியரில் வந்து இந்த பாயிண்ட்ல இருந்து பார்க்கும்போது இதோட ரேடியஸ் வந்து r அப்படின்னா இதோட ஹைட்டும் டெஃபினட்டாக என்ன தான் இருக்கும், r தான் இருந்திருக்கும். அப்போ இந்த ஹெமிஸ்பியருக்கு rன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சிலிண்டருக்கும் ஒரு r தான் நம்ம எடுக்க முடியும் ஹைட்டுக்கு. ஏன்னா அப்போ தான் இதோட டோட்டல் ஹைட்டும் இவங்களோட டயமீட்டரும் சேமாக இருக்கும். அதுதான் உங்களோட கொஸ்டினில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ ஹைட் ஆஃப் த சிலிண்டரும் ரேடியஸ்க்கு ஈக்குவல் அப்படின்றது தான் அதோட அர்த்தம். ஏன்னா ஹெமிஸ்பியரோட ஹைட்டும் ஒரு ரேடியஸ் வந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ இன்டர்னல் டயமீட்டர் ஆஃப் த டோம் வந்து 2r அப்படின்னு இருக்கிறதுனால ஹைட் ஆஃப் த சிலிண்டருக்கு r எடுக்கணும் அப்படின்றது தான் அந்த டயக்ராம் வந்து நமக்கு தெரியுது. முதல் கொஸ்டின் டயக்ராம் தான். இதுதான் வால்யூம்னு அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ வால்யூம் அப்படின்றது இந்த ஹெமிஸ்பியரோட வால்யூமை தனியாக பண்ணணும், இந்த மாதிரி சிலிண்டரோட வால்யூமை தனியாக பண்ணி ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் இந்த ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த ரேடியஸ்ன்றது நம்மளோட கொஸ்டின் செகண்ட் பார்ட்டுக்கு. ஸோ வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் ரெண்டத்தையும் ஆட் பண்ண வர்ற ஆன்சர் 4119 by 21 மீட்டர் கியூப்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ 21ஐயும் 41ஐயும் மல்டிபிள் பண்ணிவிட்டு 19 கூட ஆட் பண்ணிவிடுவோம். ஸோ ஆட் பண்ணால் 80 கிடைக்குது. டினாமினேட்டரில் 21. ஸோ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பராக மாற்றியாச்சு. வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் கண்டுபிடிக்கணும். வால்யூம் ஆஃப் த சிலிண்டரோட ஃபார்முலா πr² ப்ளஸ் ஹெமிஸ்பியருக்கு 2/3 πr³ அப்படின்னு கிடச்சிருக்கும். அதை எழுதிக்கலாம். ஸோ இங்கே ரெண்டு பேரையும் சால்வ் பண்ண போகிறோம். இதில் பேசிக்காக இப்போ ஹைட் ஆஃப் த சிலிண்டர் கொஸ்டினில் என்னென்னு கொடுத்துருக்காங்க, ஆர்ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் இவங்களுக்கு பதிலாக நம்ம என்னென்னு அப்ளை பண்ணிக்கலாம், ஆர்ன்னு அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ இது ஒரு πr³, இது ஒரு 2/3 πr³. ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன காமனாக இருக்கோ அதை வெளியில் எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இந்த பக்கம் 80 by 21 அப்படியே இருக்கட்டும். இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் r³ காமனாக இருக்குது, பையும் காமனாக தான் இருக்குது. ஸோ πr³ வெளியில் வந்துருச்சுன்னா இதுக்குள்ளே எந்த டேர்மும் இருக்காது. ஸோ 1 + 2/3 அப்படின்னு கிடச்சிருக்கும் ஈக்குவல் டு 80 by 21. ஸோ 1ஐயும் 2/3 ஆட் பண்ணிடலாம். இங்கே 1/1ன்னு எழுதிக்கோங்க. ஸோ 1 3s are 3, 1 2s are 2/3. ஸோ வேல்யூ 5/3. ஸோ இதோட வேல்யூ 5/3. ஸோ πr³ மல்டிபிள் பை 5/3 இஸ் ஈக்குவல் டு 80 by 21 அப்படின்னு கிடைக்குது. ஸோ பை வேல்யூ கேல்குலேஷன் பர்பஸ்க்காக நம்ம 22/7 அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். அவங்க 3.14ன்னு கொடுத்தாங்கன்னா அதை அப்ளை பண்ணணும், இல்லை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ இங்கே இருக்கிற 22/7 அங்கே எடுத்துகிட்டு போனால் 7/22 அப்படின்னு கிடச்சிருக்கோம் இங்கே. ஸோ இது வந்து இங்கே 22/7 இருக்குது, இங்கே எடுத்துகிட்டு வந்தால் 7/22. மல்டிப்பிள் இருக்க 5/3 இங்கே வந்தால் ரெசிப்ரோக்கலாக இருக்கும். இங்கே இப்படி எழுதிக்கோங்க. இப்போ கேன்சல் பண்ணிக்கலாம். 7 டேபிளில் 1 டைம், 3 டைம், 3 கேன்சல் ஆகிடும். ஸோ 22 டேபிளில் 80 கிடைக்கும் நமக்கு. 22 1s are 22 4s are வந்து 88. இங்கே ஒரு 0 மட்டும் இருக்குது. 5 டேபிளில் 1s are 8s are. அப்போ r³ ஈக்குவல் டு 8 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ 8ன்றதை நம்ம 2³ எழுதிக்கலாம். ஸோ பவர்ஸ் ஆர் ஈக்குவல்னா பேசஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்ற ரூலில் ரேடியஸ் வந்து 2 அப்படின்னு கிடைக்குது. ஸோ 2 meters அப்படின்னு எழுதிக்கலாம். இதான் உங்களோட செகண்ட் பார்ட்டோட ஆன்சர். ரேடியஸ் ஈக்குவல் டு 2 meters. ஸோ இதில் இந்த கொஸ்டின் நம்ம இப்போ ஆன்சர் பண்ணிட்டோம். ரேடியஸ் வந்து 2 metersனு கிடச்சாச்சு. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த டோட்டல் ஹைட் ஆஃப் த பில்டிங்னு கேட்டிருக்காங்க. பில்டிங்கோட டோட்டல் ஹைட் வந்து இவங்க டயமீட்டருக்கு ஈக்குவலாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. பில்டிங்கோட டோட்டல் ஹைட்டுன்றதும் 2r தான். அப்போ 2 கூட மல்டிபிள் பை 2 பண்ணிடலாம். 2 × 2
ஸோ மல்டிபிள் பண்ணால் 4 மீட்டர்ஸ்ன்னு கிடைக்குது. அதான் நம்ம ஃபைனல் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. இதில் தேர்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த இன்னர் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த டோம்னு கேட்டிருக்காங்க. டோமோட ஷேப்பு ஹெமிஸ்பியர்னு ஆல்ரெடி கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. ஸோ ஹெமிஸ்பியரோட கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ CSA ஆஃப் த ஹெமிஸ்பியரிக்கல் டோம் 2πr ஸ்கொயர்ட். ஸோ 2 மல்டிபிள் பை பையோட வேல்யூ 22/7. ரேடியஸ் நம்ம ஆல்ரெடி 2ன்னு கண்டுபிடிச்சோம். அப்போ மல்டிபிள் பை 2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதை மல்டிபிள் பண்ணிடலாம். ஸோ மேலே மல்டிபிள் பண்ணும்போது 8 மல்டிபிள் பை 22/7 கிடைக்குது. ஸோ இதை மல்டிபிள் பண்ணால் 176/7 கிடைக்குது. ஸோ இவங்க ரெண்டு பேரும் டிவைட் பண்ணிட்டோம்னா 25.14 கிடைக்குது. ஸோ இது வந்து சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்றதுனால ஸ்கொயர் யூனிட்ஸில் நம்ம எழுதுவோம். அதனால இதை ஸ்கொயர் மீட்டர்னு எழுதி ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.